Hi students, I am Binu. 11th month chapter 12 example 12.2 question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா a consulting firm runs car from the வந்து agency such that வந்து 50% from வந்து agency இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கார் வந்து என்ன பண்றாங்கன்னா கன்சல்டிங் அதாவது வாங்குறாங்க எங்க இருந்து அப்படின்னா அதாவது கன்சல்டிங்னா ஒரு வாடகைக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா வாங்குறாங்க எப்படி ஏஜென்சில இருந்து அப்போ எல் ஏஜென்சி கிட்ட இருந்து 30%, எம் ஏஜென்சில இருந்து எல் ஏஜென்சில இருந்து 50%, எம் ஏஜென்சில இருந்து 30%, என் ஏஜென்சில இருந்து 20% வந்து என்ன பண்றாங்கன்னா வாங்குறாங்க. ஓகேவா? இதுல வந்து எப்படி இருக்குதுன்னா எல் ஏஜென்சில வாங்கின காசுல 90% வந்து குட் கண்டிஷனா இருக்குது. எம் ஏஜென்சியில் வாங்கினதுல 70% வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. என் ஏஜென்சியில் வாங்கினதுல 60% வந்து நல்லா இருக்குது, அதாவது நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இப்படி இருக்குது அப்படிங்கிறது கொடுக்குற வாட் இஸ் த ப்ராபபிலிட்டிஸ் தட் கார் வந்து என்னன்னா குட் கண்டிஷன், நல்ல கண்டிஷனில் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதையும் ஏஜென்சி எண்ணுக்கிட்ட நம்ம என்னோட ஏஜென்சியில் வாங்கின காரில் அந்த இதுக்கான குட் கண்டிஷனுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்குது. ஸோ பாருங்க. ஸோ 12.28 ஸோ அதில் எழுதிக்கிறேன். நம்ம வாங்கியிருக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஈவெண்ட் என்ன எடுத்துக்கோம், லெஃப்ட் A1 A2 A3 ஸோ பிபி A1W காசா ரெண்ட் ஃப்ரம் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஏஜென்சி கிட்ட வந்து வாங்கியிருக்கிறோம். ஃப்ரம் வந்து என்னன்னா ஏஜென்சி வந்து எல் எம் என். ஓகேவா? நம்ம எப்பவுமே பி அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுப்போம். இந்த குட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ஜி எடுத்துக்கிறோம். ஸோ ஜிபிபி ஈவெண்ட் ஆஃப் வந்து என்னன்னா கெட்டிங் வந்து குட் கண்டிஷன். ஓகே. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எல் ஏஜென்சி தான் நம்ம வாங்கினதுக்கான காசுக்கான ப்ராபபிலிட்டி வந்து பி ஆஃப் A1 எத்தனை கொடுத்துருந்தாங்க, எல்லுக்கிட்ட நம்ம எவ்வளோ வாங்கணும் அப்படின்னா 50% வாங்கணும். அதே மாதிரி எம்ங்கிற ஏஜென்சி கிட்ட நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 30% வந்து வாங்கியிருக்கிறோம். அதே மாதிரி என் அப்படிங்கிற அந்த ஏஜென்சி கிட்ட நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 20% வந்து வாங்குறோம். ஓகேவா? இப்போ நான் இந்த பர்சன்டேஜ் என்னவா மாற்றிக்கிறேன், நம்பர்ஸாக மாற்றிக்கிறேன். ஸோ 50/100னா 0.50, 30/100 அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 0.30, 20/100 அப்படின்னு சொல்லும்போது 0.20 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கண்டிஷன் நல்லா இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எல் ஏஜென்சியில் வாங்கினதுல குட் கண்டிஷனாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ இருக்குதுன்னா 90% இருக்கணும். அதே மாதிரி A2ல நம்ம வாங்கினதுல குட் கண்டிஷனாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை பர்சன்டேஜ், 70% வந்து இருக்கணும். அதே மாதிரி A3ல நம்ம வாங்கினதுல நல்ல கண்டிஷன் எத்தனை இருக்குதுன்னா 60% வந்து இருக்கணும். ஸோ இதே நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்பராக மாற்றிக்கிறேன். 90/100 இப்போ என்ன பண்ணிக்கலாம் 0.90, 70/100 0.70, 60/100 0.60. எல்லாத்துலேயும் 0 வரனால நம்ம 0 வந்து சம்ஸில் நெக்லேட் பண்ணிட்டு கூட எழுதிக்கலாம். ஓகேவா? சரி. இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறதான் கேட்கணும். அப்போ என்ன பண்ணிக்கிறோம், தி டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட் வந்து எதுக்கு பார்க்குறோம், ஜிக்கு பார்க்குறோம். அப்போ என்னது பி ஆஃப் ஜி. பி ஆஃப் ஜி கேட்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபார்முலா என்ன இருக்கும், பி ஆஃப் A1 இன்ட்டு பி ஆஃப் G/A1 ப்ளஸ் P of A2 into P of G/A2 plus
P of A3 into P of G by A3. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. P of A1 0.50, ஸோ நான் 5 மட்டும் எடுத்துக்கிறேன். P of G by A1 0.90, ஸோ அப்போ என்ன எடுத்துக்கலாம் 0.9 ப்ளஸ் P of A2 0.3 into G by A2 0.7 ப்ளஸ் P of A3 0.2 into 0.6. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 0.5 into 0.9. ஸோ நான் ஒரு இது மட்டும் மல்டிப்ளை பண்ணேன், அதுக்கப்புறம் டேரெக்டாகவே போட்டுடலாம். 9 5 என்னன்னா 45. ஸோ 5 ரிமைனிங் 4. 9 into 0 0 plus 4 4. ஸோ 0 0. அப்போ 5 4 0. இப்போ மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்குது, 2 டிஜிட். அப்போ 0.45 plus 7 3 21. 0.27 21 plus 6 2 12. So 0.12. 0.21 0.12. So 8 6 7. ஸோ என்ன கிடைக்கும் 0.78. ஓகேவா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின். அடுத்த கொஷின் என்ன கேட்குறாங்க, செகண்ட் நம்மளுக்கு குட் கண்டிஷன் தான். அது எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா லாஸ்ட், அதாவது எண்ணுக்கானதை நம்ம என்னவா சூஸ் பண்ணியிருக்கோம், ப்ராபபிலிட்டி A3. அப்போ A3. ஸோ இப்போ இதுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ P of A3, ஸோ இன்ட்டு P of G by A3 by P of A1 into P of G by A1 plus P of A2 into P of G by A2 plus P of A3 into P of G by A3. ஸோ இப்போ இது எல்லா வேல்யூவும் கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். P of A3 என்ன கிடச்சிச்சு 0.20. ஸோ நான் எல்லாத்தையுமே 0.2 இங்கேயே மாற்றிக்கிறேன். 0.5 0.3 0.2 0.9 0.7 0.6 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ 0.2 into G by A3. G by A3 என்ன இருக்குது 0.6 by P of A1 0.5, G by A1 0.9, A2 0.3, G by A2 0.7, A3 0.2, G by A3 0.6. 6 2 12. அப்போ 0.12. 9 5 45. 0.45 plus 0.21 plus 0.12. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா ஆல்ரெடி கூட ஆட் பண்ணி வச்சுருக்கோம். 4 5 2 1 1 2 4 5 2 1 1 2. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது 0.78. அப்போ 0.12 by 0.78. ஸோ இப்போ நம்மளுக்கு மேலே இதுலேயும் 2 டிஜிட். அப்போ என்ன பண்ணிக்கலாம் 2 0வால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 12 by 78. சிம்பிளிஃபை பண்ணோன்னா 6 2 12, 3 2 6, 9 2 18. அடுத்து நம்ம பண்ணலாம் 3 2 6, 1 3 is 3, 3 3 9. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் 2 டேபிளில் பண்ணியிருக்கிறேன், அதுக்கப்புறம் 3 டேபிளில் பண்ணியிருக்கேன். ஸோ 2 by 30. ஓகேவா. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின். தேங்க்யூ.